சொல்லாதவன் அது இப்புலகத்தில். விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. தன் மனைவியை தவிர பிற பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஏக பத்தினி விரதம் கூட அதுவும் இப்புலகத்தில். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியவன் அதுவும் இப்புலகத்தில். தெய்வேந்திரா மகரிஷி அவர்களே, உலகத்தில் கொலை செய்வான், கொள்ளை அடிப்பான், பொய் சொல்வான், அத்தனை செய்து முடித்துவிட்டு கற்பூரத்தை கையில ஏந்தி நான் நல்லவன் உத்தமன் என்று சொல்லும் உலகத்தில் பொய் சொல்லாதவன் எப்படி இருக்க முடியும்? மகரிஷி அவர்களே, நான் என்ன கூறினேன்? அப்படிப்பட்ட பூலோகத்தில் ஒருவன் இருக்கிறானா அப்படி என்று என்னுடைய விண்ணப்பம். அதுதான், அதற்குத்தான் பதில் கொடுக்கிறேன். தன் கணவனோடு தன் மனைவி கூடி குழாவிக் கொண்டிருக்கும் தருணத்தில் கூட அவன் இன்னொரு பெண்ணின் நினைவலைகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கும் புலகத்தில் தந்தாரமிட்டு பிற பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஏக பத்தினி விரதம் கொண்டவன் எப்படி இருக்க முடியும்? மகரிஷி அவர்களே, தெய்வேந்திரா, தங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் குருநாதனிடம் கூறுவோம், அப்படிப்பட்டவன் இருக்கிறானா இல்லையா என்று. விலை மதிக்க முடியாத பொருள் எது? கற்பு. பெண்ணின் கற்பு. அது தொட்டால் நெருப்பு. அந்த கற்பை உலகத்தில் விலைக்கு விற்கப்படுவதால் உலகத்தில் எப்படி கற்பு நிலைத்து நிற்கும்? ஒருத்தன் சேர்த்த புண்ணியத்தையும் அவன் சேர்த்த சொத்தையும் தன்னுடைய ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று குரோத பண்போடு உள்ளென்று பேசத் தெரியும் உலகத்தில் யார் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியவன் எப்படி இருக்க முடியும்? இன்று மூன்று தன்மையும் ஒழுங்கு பொற்பட்டவன் உலகத்தில் இருக்க முடியாது. முடியாது. இருக்க முடியும், இருக்கிறான். இச்சபையில் யாருக்கும் குருநாதனை கேட்டு விடுவோம். இந்த சபையில் யாருக்கும் துணிச்சல் இருந்தால் என்னை எதிர்கொண்டு பேசட்டும், எதிர்த்து பேசட்டும். நான் பார்க்கிறேன். ஏனில்லை, இருக்கின்றான் ஒருவன். யாரு பேசுவது? வசிஷ்ட பெருமானா? நானேதான். அதுதான பார்த்தேன். இச்சபையில் என்னை எதிர்கொள்ள எவருக்கும் துணிவு வராதே. அதுதான பார்த்தேன். உலகத்தில் இருக்கின்றான் ஒருவன். உத்தமன், தந்தாரம் என்று பிறர்தாரம் இச்சிக்காதவன், யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்கக்கூடியவன், எனது மாணவன், அந்த அயோத்தியை ஆளக்கூடிய திருச்சங்க மனிதன் அதுதான பட்டு முன்னொரு காலத்திலே தேவ சபையில் இருந்து தொக்கி எறியப்பட்ட போது விசாமுத்ரா என்று அபயம் குரல் கேட்க அந்தரத்திலே சொற்கை கோட்டை கட்டி காப்பாற்றினே அந்த திருசங்கின் வளர்ப்பு மைந்தனான அயோத்தி ஆளக்கூடிய அருட்சந்திரனா? அவனேதான். அதுதானே பார்த்தேன். உன் மாணவன் என்பதாலே அவனை உயர்த்தி பேசுகிறாயோ? எனது மாணவன் என்பதற்காக அல்ல, அவனின் தன்மையே அதுதான். அவன் பையன் என்றேன். அவன் மெய்யன் என்றேன். நான் பையன் என்றேன். பையன் பையன் பையன். அவனிடம் போய் வாங்கிவிட்டால் நீ என்ன செய்வாய்? தாங்கள் என்ன கூறினாலும் அதற்கு நான் கட்டுப்படுகின்றேன். அவனிடம் போய் வாங்காவிட்டால் எனது தவம் அத்தனை உனக்கு தாரை வைத்து கொடுத்து எனது உத்திராட்ச மாலை அறுத்து உன் கையில கொடுத்து எனது பூநூலை அறுத்து நாய் வாயிலை கட்டிவிட்டு தென்திசையிலிருந்து வடதிசை நோக்கி மதுக்குடம் சுமந்து போகிறேன். அது எனக்கு எதற்கு? தாங்கள் அவரிடத்தில் போய் வாங்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்வாய்? மொட்டை எடுத்து ராஜேஷ் அவர்களே, சாந்தமாக உரையாட வேண்டும். சாந்தமாக உரையாடுங்கள். என்ன? என்னை மொட்டை அடித்து ஹலோ என் முகத்தில் கரும்புள்ளி சொம்புள்ளி குத்தி பட்டை கலிந்து ஈட்டி இந்த தேவ சபையை 3 சுத்து சுத்துவதா? எவ்வளவு துணிச்சல் உனக்கு! தெய்வத்திரா, இப்பொழுதே அயோத்தி சென்று 48 நாளுக்குள் போய்
செய்கிறேன். ஏனென்றால் நான் அயோத்தி செல்லும் முன் இவன் இடையூறு செய்து விடுவான். தேவேந்திரா, தாங்களும் மற்ற தேவர்கள் தவிர எனக்கு உதவிக்கு வர தாங்கள் உத்தரவிட வேண்டும். மகரிஷி அவர்களே, தாங்கள் கூறியபடி யாரு தேவர்களை அழைக்க வேண்டும் கூறினால் உடனே தங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். அப்படியாகட்டும். சபை கலையட்டும், சபை கலையட்டும். கிழக்கு வலிஷ்டா, என்னையா மொட்டை அடிப்பது? என் முகத்தில் கரும்புளி செம்புளி குத்தி இந்த தேவ சபையை 3 சுத்து சுத்துவதா? இப்பொழுது அயோத்தி சென்று அரிச்சனை போய் வாங்கி வருகிறேன். சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. காதல் கதையில் பாடி நடக்கும் போது திரை விழுந்தது. சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. காதல் கதையில் பாடி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. மாறுகின்றது தெரியோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் தெரியோ. மாறுகின்றது தெரியோ. தனிகொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று. அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனிகொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று. அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது? இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? மாறுகின்றது தெரியோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் தெரியோ. மாறுகின்றது தெரியோ. சபையிலே சபதமாக ஏற்ற நான் நேர் அயோத்தி சென்றேன். அயோத்தி மாநகரம் மாதலை தோரணத்தோடு விழாக்கோலம் கொண்டிருந்தது. அங்கு அரிச்சந்திரன் மகன் லோகிதாசனுக்கு பிறந்த நாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் பரிசு பொருட்களை கையேந்தி வண்ணமாக அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். நானும் நேர் அரண்மனைக்கு சென்றேன். என்னை கண்டவுடன் அரிச்சந்திரன் அவன் மனைவி சந்திரமதி மலர்தூவி வரவேற்று என்னை தனி சிம்மாசனத்தில் அமரச் செய்து, சுவாமி, என் பிறந்தநாள் மகனுக்கு பிறந்தநாள் விழாவுக்கு வந்ததுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும் என்றான். அரிச்சந்திரா, நீ அழைப்பு கொடுக்காமலே நான் வந்திருக்கிறேன், நான் தானடா கொடுத்து வைத்தவன் என்றேன். சுவாமி, என் மகனுக்கு நல்வாழ்த்து கூறுங்கள் என்றான். அரிச்சந்திரா, நீயும் மகனும் மனைவியும் இந்த உலகம் ஓய்வு வரை நிலைத்து நிற்க ஆசை கூறி வார்த்தை வார்த்தையாக கோர்த்து, அரிச்சந்திரா, நான் வந்த காரணம் என்னவென்று கேட்கவில்லை. சுவாமி, தாங்கள் வந்த காரணம் என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி என்றால். அரிச்சந்திரா, வேறொன்றுமில்லை, இந்த உலக நன்மையை கருதி ஒரு மாபெரும் யாகம் நடத்த உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு ஏராளமான பொன் பொருள் வேண்டும். ஒரு பகுதியை உன்னிடம் பெற்று மீதியை மற்ற மன்னரிடம் பெறலாம் என்று எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் என்றேன். சுவாமி, தாங்கள் மற்ற மன்னரை நாடுவதா? வேண்டாம் சாமி,
தாங்களுக்கு எவ்வளவு பொன் வேண்டும் கேளுங்கள், நான் ஒருவனே கொடுக்க சுத்தமாக இருக்கிறேன் என்றால், அரிச்சந்திரா நீ கொடுப்பாயா? கொடுக்கிறேன் சுவாமி என்றேன். இதோ சொல்கிற கேள். மற்ற பாரம் இது மதகொலையாக நிறுத்தி அதன் மேல் ஆங்காரம் குருடனை ஏற்றி அவன் கையிலே வெள்ளி கவனொரு கொடுத்து கவனிலே மாணிக்க கல் ஒன்று வைத்து அவன் எவ்வளவு பலம் கொண்டு மட்டும் வீசி மேலே எரிந்து எழுந்துவோ அவ்வுயரம் பொன் பொருள் 48 கோடி பொன் பொருள் வேண்டும். இவ்வளவு முன்னால எப்படி கொடுக்க முடியும் என்று, சுவாமி கொஞ்சம் பொறுங்கள், இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கீர்த்தியாரை அரிச்சந்திரன் அழைத்து கீர்த்தியாரிடம் அரிச்சந்திரன் முறையிட கீர்த்தியார் வந்து அரிச்சந்திரன் கொடுக்க நான் கேட்டேன். 48 கோடி பொன் பொருளையும் கொடுத்து விட்டான். இல்லை என்று சொல்வான் என்று எண்ணத்தோடு சென்ற எனக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்து பொட்டக்கள் யோசித்தேன். அரிச்சந்திரா, இன்னும் நான் யாகத்துக்கு நாள் குறிப்பிடவில்லை. அதுவரை இந்த பொன் பொருள் உன்னிடமே இருக்கட்டும். நாள் குறித்து விட்டு பிறகு பொன் பொருளை பெற்று செல்கிறேன் என்றேன். சுவாமி, தானமாக கொடுத்த பொன் பொருள் என்னிடம் இருப்பது முறையில சாமி, தாங்கள் எடுத்துக்கொள் என்றான். அரிச்சந்திரா, நானே தவயோகி. இன்று இங்கிருப்பேன், நாளை எங்கிருப்பேன் என்று எனக்கே தெரியாது. ஆகையினால் நீ கொடுத்து விட்டாய் என்பதற்கு அடையாளமாக உனது ராஜ முத்திரையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக எனது முத்திரை வைத்து அவனிடம் கொடுத்து விட்டு நாட்டை விட்டே வெளியேறினேன். இவனிடம் எப்படியும் போய் வாங்க வேண்டுமே. வாங்காவிட்டால் எனக்கு கிடைப்பது என்ன? யோசித்தேன். அயோத்தி மக்கள் விளைவித்த பயிர்களெல்லாம் அழித்து விட்டால் மக்களெல்லாம் கவலையும் கண்ணீருமாக அழுது புலம்பிக் கொண்டு அரிச்சந்திரன் சென்று முறையிட அரிச்சந்திரன் நம்மளிடம் பொன் பொருள் கட்டு வருவான், போய் கிடைத்துவிடும் என்று வனத்துக்களே இருந்த விலங்குகளா வரவழைத்து பயிர்களாம் அழித்து விட்டது. அயோத்தி மக்கள் அனைவரும் கவலையும் கண்ணீருமாக அழுது விளம்பிக் கொண்டு அரிச்சந்திரனிடம் சென்று முறையிட அரிச்சந்திரன் அந்த காளி தேவி கொடுத்த வில்லையும் அன்பை எடுத்து நான் அனுப்பிய விலங்குகளாம் அப்படியே வனத்துக்களே செய்து விட்டான். பாவி, வனத்துக்களே செல்ல செய்து விட்டான். மீண்டும் மீண்டும் எனக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. இவனிடம் போய் வாங்காவிட்டால் எனக்கு கிடைப்பது என்ன? யோசித்தேன். வேட்டையாடி களைப்பூற்றி அதோ மக்களோடு மக்களாக அமர்ந்திருக்கிறான் அரிச்சந்திரன். அதை பயன்படுத்தி தேவலோகி கன்னி இருவர்களை வரவழைத்து அவர்களிடம் சில ஓவியங்களை சொல்லி அதோ அரிச்சந்திரன் அமர்ந்திருக்கிறான், அவனிடம் சென்று அனுமதி பெற்று நாட்டியம் ஆடி நாம் சொல்லும் பொருட்களை வாங்கி வார்கள் என்று அவர்கள் அனுப்பினேன். அவர்களும் சென்றார்கள். சென்று அனுமதி பெற்று நாட்டியம் ஆடியவுடன், அம்மா, நாங்களாம் கவலையும் கண்ணீருமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தோம். உங்கள் நாட்டியத்தை பார்த்தவுடன் எங்க மனம் அப்படியே குளிர்ந்து விட்டதம்மா. மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. தாங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்க, ஐயா, வேறு எங்களுக்கு ஒன்று வேண்டாம், நீங்கள் கழுத்தில் அணிந்திருக்கிறீர்களே வீரகண்ட மணி முத்து மாலை என்று கேட்க, அதை என்னால் கொடுக்க முடியாது தாயே, வேற என்ன வேண்டும் கேளுங்கள்
தருகிறேன் கேட்க, அப்படியானால் அதோ உங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் பூச்சக்கர குடை அந்த பூச்சக்கர குடை எனக்கு மட்டும் சொந்தமில்லை அம்மா, இந்த 56 தேச மன்னர் மக்கள் அனைவருக்கும் சொந்தம். என்னால் அதை கொடுக்க முடியாது தாயே, வேற என்ன பொருள் வேண்டும் என்று கேளுங்கள் கேட்க, அப்படியானால் எங்கள் இருவரும் தாங்கள் மனம் முடித்துக் கொள்ள என்று சொல்ல அதுக்கு அந்த அரிச்சந்திரன் நான் அனுப்பிய அடைத்து துரைத்து விட்டான். அடித்து துரைத்து விட்டான் பாவி. நான் அனுப்பிய பெண்கள் என்னுடன் வந்து கூறியவுடன் நேர் ஐயத்து சென்றேன். நான் அனுப்பிய பெண்களை அடித்து துரைத்து விட்டாய பாவி, அவர்கள் என்னடா தவறு செய்தார்கள் என்று கேட்க, சுவாமி அவர்கள் தகாத வார்த்தை பேசியதால் அடிப்பது போல் நடித்து விரட்டி விட்டேன், வேற எந்த தவறும் நடக்கவில்லை சாமி என்று என் காலையிலே விழுந்து வணங்கினான். அயோத்தி ஆளக்கூடிய 56 தேசத்தை ஆளக்கூடிய அரிச்சந்திரன் என் காலிலே வணங்கினான். இதெல்லாம் கேட்கணும்னா இப்படி படுத்து தூங்கினா எப்படி ஆகுறது? எனக்கு கோபம் தாங்காமல் அவன் தலையில் இருந்த மணி மகுடத்தை எட்டி உரைத்து மகுடமோ உருண்டு ஓடியது. அதையும் அவன் பொருட்படுத்தாமல், சுவாமி அந்த மகுடத்தில் நவரத்ன முத்துக்கள் பதித்திருந்தது, அந்த முத்துக்கள் தாங்கள் காலில் பட்டு நோகுமே என்று என் காலை பிடித்து நீவிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது எனது சித்தமிழா அப்படியே நடுங்கி விட்டது. இவனிடம் எப்படியும் போய் வாங்க வேண்டுமே, வாங்காவிட்டால் அரிச்சந்திரா நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாய் எனக்கு தெரியாது. இந்த இரு பெண்களையும் மனம் முடித்து ஆக வேண்டும். சுவாமி என்ன வார்த்தைகள் கூறுகிறீர்கள் சுவாமி, தாங்கள் அறியாத வார்த்தைகளா? தன் மனைவியை தவிர பிற பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஏகபத்தினி விரதம் கொண்டவன் சுவாமி. சுவாமி என் கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள் நீகின்றேன், நான் காக்கும் இந்த மண்ணை வேண்டுமானால் கேளுங்கள் தருகிறேன் என்றான். அரிச்சந்திரா கண்ணை கேட்டாலும் கொடுப்பாயா? கொடுக்கிறேன் சுவாமி. நீ காக்கும் மண்ணை கேட்டால் கொடுப்பாயா? கொடுக்கிறேன் சுவாமி. அரிச்சந்திரா உன் கண் எனக்கு தேவையில்லை, இந்த மண்ணை கட்டாய் கொடுப்பாயா? கொடுக்கிறேன் என்றால், அப்படியானால் இந்த 56 தேசமும் எனக்கு தாரை வார்த்து கொடுப்பாயா? என்னை போல் ஒரு நல்லவன் பிறப்பானா? இனிமேலும் பிறக்க மாட்டான், இப்பவும் பிறக்க பிறக்கவும் கூடாது, பிறந்தாலும் இருக்க மாட்டான். அப்படி என்றால் கீர்த்தையரும் மனையாரும் மனைவி அழைத்து இந்த 56 தேசம் எனக்கு தாரை வார்த்து கொடு என்றேன். கொடுத்தான். அரிச்சந்திரா இந்நாட்டிலே நீ இருந்தால் இந்த நாட்டு மக்கள் என்னை மதிக்க மாட்டார்கள். நீ அணிந்திருக்கிற ஆடை ஆபாரம் அனைத்தும் அரண்மனையிலே வைத்துவிட்டு நான் கொடுக்கும் காவியை உடித்து நாட்டை விட்டு வெளியேறினார். வெளியேறினான். அடே அரிச்சந்திரா என்ன சுவாமி, தாங்கள் தானே போக சொன்னீர்கள், இப்ப ஏன் நிக்க சொல்கிறேன்? டேய் தெரியாதது போல் நடிக்கிறியாடா? யாகத்துக்கு வேணும் என்று 48 கோடி பொன் பொருள் கேட்டேனே, அது உன்னிடம் தானே இருக்கிறது, கொடுத்து விட்டு போடா என்றேன். சுவாமி தாங்களுக்கு சேர வேண்டிய பொன் பொருள் அரண்மனை களஞ்சியத்தில் இருக்கிறது, எடுத்துக் கொள்கிறான். அரிச்சந்திரா நீ 56 தேசமும் தாரை வார்த்து கொடுத்தாயே,
அது அப்போ அதுக்குள் அடங்கியது. இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லடா, ஒரு வார்த்தை சொல். இப்பொழுது இந்த 56 தேசம் உனக்கே கொடுக்கிறேன் என்றேன். சுவாமி, இல்லை என்ற வார்த்தை என் நாவில் ஒருபோதும் எழுதாது சுவாமி. எனக்கு ராஜகேடு 48 நாள் தவணை கொடுங்கள், தாங்களுக்கு சேர வேண்டிய கடனை எப்படியும் திருப்பி கொடுத்து வருகிறேன் என்றார். நீ கொடுப்பாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உடனே நட்சத்திர பகவானை வரவழைத்து அரிச்சந்தனம் கொடுக்கும் கடனை வாங்கி வரும்படி அனுப்பிவிட்டு எனக்கு சேர வேண்டிய கடனுக்கு காசியிலே சந்திரமதியும் லோகிதாசனும் விளக்கு விற்க செய்தேன். காலகண்டனும் காலகண்டியும் விலைக்கு வாங்க செய்திருக்கிறேன். இப்பொழுது அந்த நட்சத்திர பகவான் கூலி தரகுக்காக இப்பொழுது அரிச்சந்திரன் அடிமையாக்கி வைத்திருக்கிறேன். வீரமாகிடம் அடிமையாக்கியிருக்கிறேன். இப்பொழுது அரிச்சந்திரன் 56 தேசத்தை ஆண்ட அரிச்சந்திரன் இப்பொழுது மயானம் காக்கின்றான். இவ்வளவு கொடுமைகள் செய்தும் கூட அந்த அரிச்சந்திரனிடம் ஒரு பை வாங்க முடியவில்லை. பொய் வாங்க விட்டால் எனக்கு கிடைப்பது கழுதப்பட்ட யோசித்தேன். இப்பொழுது காலகண்டன் வீட்டு திதிக்காக அசலாத்து பிள்ளைகளுடன் லோகிதாசன் தெற்பகையப் போகிறான். அவனை கொன்றுவிட்டால் போய் நமக்கு எப்படியும் கிடைத்து விடுவோம். இப்பொழுது எனது யோக தண்டத்தால் நாகதண்டத்தை உருவாக்கி அவனை தீண்டுபடி செய்கிறேன். லோகிதாசனை கடித்து விட்டது. லோகிதாசன் கீழே விழுந்து விட்டான். இப்பொழுது லோகிதாசன் இறந்து விட்டான். சந்திரமதி காலகண்டனிடம் அவனை தூக்கி மயானம் செல்ல விடை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். மயானத்தில் வைத்து எப்படி போய் வாங்கி விடுவனா? டே கிழக்கு பகிஷ்டா, என்னிடமாக சபதம் விடுகிறாய். 1000 ஆண்டு அக்கினியிலே தவம் இருந்து ராச ரிஷி என்ற பட்டது பெற்ற என்னையே அவமதிப்பதா? வாங்கி விடுவேனடா, வாங்கி விடுவேன். வருகிறேன்.